மிஸ். திஸ் இஸ் டோரா பிடிஎஸ் ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் இன்ட்ரோலேருந்து போகலாம். நீங்களும் ஜேகேவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, ஜேகே 12th படிக்கிறான். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் ஜேகே, ஜிமின், டே. நீங்களும் ஜேகேவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலிஸும் ஃப்ரெண்ட்ஸு. லைக் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவங்க கஷ்டப்படுறதும், அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் துடிச்சு போகிறதும், இந்த மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஓகே, இந்த இன்ட்ரோவே போதும். நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளேஸ்ல உட்காந்து உங்கள் நீஸை ஹக் பண்ண மாதிரி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. இது ஜேகேக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் ஸ்பீடாக நீங்கள் இருக்க இடத்துக்கு ஓடி வரான். ஒயன் ஒயன் என்னடி ஆச்சு? ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் ஜேகே வாய்ஸ் கேட்டு தான் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னடி ஆச்சு? ஒயன் லூஸு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜங்குக்கா ஜங்குக்கா எனக்கு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் செத்துருவேனா ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. பைத்தியம் என்னடி உளறிட்டுருக்க? ஜங்குக்கா ஜங்குக்கா ஆமாம் ஆமாம் இங்கே பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை விட்டு தள்ளி நின்று அவனுக்கு உங்களோட ஸ்கர்ட்டை தான் காமிக்கிறீங்க. ஜேகே செம்ம ஷாக்டாக உங்களை பார்க்குறான். பாத்தியா பாத்தியா இப்படி பிளட்டு லாஸ் ஆனால் அது வெயிட் லாஸ் பண்ணி வீக் ஆகி அவங்க இறந்துருவாங்க தானே. அப்போ நானும் சீக்கிரமாக இறந்துடுவேன் தானே. எனக்கு எதுவும் டிசீஸ் வந்துச்சு தானே ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஷர்ட்டை கழட்டி உங்கள் வயசில் தான் கட்டி விடுறான். சரிவா வீட்டுக்கு போகலாம். ஜங்குக்கா ஜங்குக்கா நான் செத்துருவேனா ஜங்குக்கா அப்படின்னு அழுறீங்க. அதுக்கு ஜேகே பைத்தியம், இதனாலலாம் யாரும் சாக மாட்டாங்க, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் இல்லை ஜங்குக்கா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பிளட் லாஸ் ஆனால் அவங்க சீக்கிரமாக செத்துருவாங்கன்னு அர்த்தமா, இது ஒரு டிசீஸா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு ஜேகே உங்கள் தலையிலே ஒன்று போட்டு பைத்தியம் பைத்தியம் மாதிரி பேசாத, நீ இதுக்கே இப்படி சொல்கிறீன்னா அப்போது குழந்த பிறந்தப்போ அம்மாங்களுக்கெல்லாம் பிளட் அவ்வளோ லாஸ் ஆகுமே, அதுக்கு என்ன சொல்ல போகிற? அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஆமாம் அதே மாதிரி தான் இதுவும் வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறான். நீங்களும் அவன் பைக்கில் ஏறி உட்காந்து அவங்க கூட தான் போகிறீங்க. அவனும் உங்கள் வீட்டு முன்னாடி பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் இறங்கி நிற்கிறீங்க. அதில் பார்த்தா பிளட் ஸ்டெயின் தான். நீங்கள் அதை துடைக்க போகிறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி என்னடி பண்ணுற? அங்கே பாரு பிளட் ஸ்டெயினாக இருக்குது, வண்டியை டேமேஜ் ஆகிடும், நான் துடைச்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் துடைக்க போகிறீங்க. அகெயின் நான் உங்கள் கையை பிடிக்கிறேன். பைத்தியம் பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்காத, நீ நீ உள்ளே போ, நான் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வரான். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதான் வயன் என்னடி ஆஃப்டர்நூனே வீட்டுக்கு வந்துட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜேகேவோட அம்மா அவ பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜேகே தான் சொன்னான் அப்படின்னு சொன்னதும், உங்கள் அம்மா அவ்வளோ ஹாப்பியாக உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களோட ரூமில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியவே வரல, உங்களை வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வரதும் போகிறதுமாவே இருக்காங்க. நீங்கள் என்னன்னு கேட்டாலும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கும் ஒன்றுமே புரியல. நீங்கள் ரொம்பவே இன்னசென்ட், உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. அதனால தான் நீங்கள் ஜேகே கிட்ட அப்படியே ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்க அ அ அம்மா எங்கம்மா ஜேகே? வந்தான் அதுக்குள்ளே போயிட்டான். அவன கூப்பிடும்மா, அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்றீங்க. இங்க பாரு வையன், நீ இன்னும் 6 டேஸ்க்கு நீ யாரையுமே மீட் பண்ணக்கூடாது. ஜேகே, ஜிம்முன்ட்டே இந்த மாதிரி யாரையும் மீட் பண்ணக்கூடாது. நீ இந்த ரூம்குள்ள தான் இருக்கணும். இந்த ரூமை விட்டு வெளிய வரக்கூடாது. ஏம்மா? என்னால ஜங்குக்கா கூடலாம் பேசாம இருக்க முடியாது. அவன கூப்பிட்டுட்டு வாங்க, நான் பேசணும் அப்படின்றீங்க. உங்க அம்மா, ஏய் அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ, இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமில் உட்காந்துட்டீங்க. இப்படியே தான் ஒரு 4 டேஸ் கிட்ட போகுது. உங்களால் ஜேகேவை பார்க்காம இருக்கவே முடியல. நீங்கள் ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஜேகே பிக் பண்ணவே இல்லை. நீங்கள் அந்த டே ஃபுல்லாகவே கால் பண்ணுறீங்க, அவன் பிக் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு நைட் டைம் ஒரு 9 மணி இருக்கும். நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. அவன் கடுப்பாக ஃபோன் எடுத்து, இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஃபோன் எடுக்கலைன்னா விட மாட்டியா? தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்ன ஜங்குக்கா என்னை திட்டுற? நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி தானே கால் பண்ணேன். ஆனால் ஆனால் நீ என்னை இப்படி திட்டுறல்ல, போ
நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லல்ல. நான் தான் உன்ன மிஸ் பண்றேன் போல. போ இனிமே என் கூட பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டீங்க. அகைன் ஜேகே ஃபோன் பண்றான். நீங்க அட்டெண்ட் பண்றீங்க. ஒரே ரிங்ல அட்டெண்ட் பண்றீங்க. "ஏய்! இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்ன? நான் உன்ன மிஸ் பண்ணேன். நான் தானே ஃபோன் பண்ணேன். ஆனா நீ என்னடான்னா என்ன அப்படி திட்டுற? அப்ப நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? என் கூட பேசாம நீ ஜாலியா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜேகே, "அப்படிலாம் இல்லடி. நான் உன் வீட்டுக்கு வந்தேன். உன் அம்மா தான் உன்ன பார்க்கக்கூடாது. ஃபங்ஷன் ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அந்த ஃபங்ஷன்ல தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நானே உன்ன பார்க்க முடியாம, உன்கிட்ட பேச முடியாம டென்ஷன்ல இருக்கேன். இதில நீ வேற கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டுருக்க. அப்ப நான் பண்றது உனக்கு டார்ச்சரா இருக்குதா?" "அப்படி இல்லம்மா. நான் உன்கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கயேன், உன்ன பார்க்கணும்னு தோணும். அதனால தான் நான் சொல்றேன்." அப்படின்னு அவன் சொல்றான். நீங்களும் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிட்டு நீங்க குப்பர அடிச்சு படுத்துட்டீங்க. இப்போ ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு உங்க விண்டோ சைடு ஏதோ சவுண்ட் கேட்குது. நீங்க பதறி அடிச்சு எழுந்து பார்க்குறீங்க. ஜேகே தான், "அடியே பைத்தியக்காரி! எவ்ளோ நேரம் உன்ன கூப்பிடுறது? சீக்கிரம் வந்து டோர் ஓப்பன் பண்ணு" அப்படின்னு சொல்றான். நீங்களும் ஸ்பீடா ஓடி போயிட்டு விண்டோ தான் ஓப்பன் பண்றீங்க. அவன் உள்ள வந்ததும் ஜேகே உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவன டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. "நான் உன்ன எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா ஜங்குக்கா" அப்படின்றீங்க. ஜங்குக்கோ, "நானும் தாண்டி உன்ன மிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்றீங்க. "பொய் சொல்லாத. நான் ஃபோன் பண்ற வரைக்கும் நீ என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லி நீங்க உங்க பெட்லயே அவன புஷ் பண்ணிட்டீங்க. அவன், அப்படின்னு சொல்றான். "போ என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லி நீங்க டர்ன் பண்ணி நின்னுட்டீங்க. அவன் உங்க ஹேண்ட புடிச்சு இழுக்குறான். நீங்க போய் அவன் மேலயே விழுறீங்க. அப்படி இல்லம்மா. உன்கிட்ட உன்ன பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எனக்கு கூட தோணாதா என்ன? அ ஆனா உங்க வீட்ல தான் விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? என் மேல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு அவன் பப்பி ஐஸ்ல பார்க்குறான். நீங்க, "சரி ஓகே. எங்க வீட்ல அப்படி சொன்னதுனால நான் உன்ன மன்னிச்சிடுறேன்" அப்படின்றீங்க. ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவனோட தம் ஃபிங்கர் வச்சு உங்க லிப்ஸ தான் ஒரு மாரி டச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க உங்க லிப்ஸ வெட் பண்றீங்க. அப்போ அவன், "ஏய்! நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது." "அப்புறம்? அப்புறம் யார் பண்ணுவா?" அப்படின்னு நீங்க பேபி மாதிரி கேட்குறீங்க. அப்போ ஜேகே ஏதோ சொல்ல வரான். அதுக்கப்புறம் அவன் ரியாலிட்டிக்கு வந்துட்டு உங்கள எழுப்பி நிக்க வச்சுட்டு, "அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பார்த்துட்டல்ல போட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க, இல்ல நீ இங்கேயே என் கூடவே தூங்கு" அப்படின்றீங்க. வாட்? நோ சான்ஸே இல்ல வயன். வீட்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் இங்க தூங்கல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன? என்ன புதுசா தூங்குற மாதிரி சீன போடுற? இதுவரைக்கும் என் கூட நீ தூங்குனதே இல்லையா? சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தன டைம் என் கூட நீ தூங்கியிருக்க? ப்ளீஸ் ஜங்குக்கா, எனக்கு உன் கூட தூங்கணும் போல இருக்கு. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. இல்ல வயன், இதுக்கு முன்னாடி வேறடி. ஆனா இப்ப வேற. என்னால இப்போ உன் கூட தூங்க முடியாது. சொன்னா கேளு. நோ ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா, எனக்காக ப்ளீஸ், எனக்காக அப்படின்றீங்க. ஜேகேவும் வேற வழி இல்லாம சரி படு அப்படின்னு சொல்றான். நீங்களும் அவன் பக்கத்துல போய் படுத்துட்டீங்க. அவன டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்க கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகே உங்க ஃபேஸ கப் பண்ணி உங்கள பார்க்குறான். நீங்க க்யூட்டா தூங்கிட்டுருக்கீங்க. அவன் உங்க லிப்ஸ்ல டீப்பா கிஸ் பண்றான். உங்க லிப்ஸ சக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க, "ஜங்குக்கா சைலன்ட்டா இரு. நான் தூங்கிட்டு தானே இருக்கேன். எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அ அந்த பக்கம் டர்ன் பண்ணி படுக்க போறீங்க. ஜேகே லைட்டா சிரிச்சுட்டு உங்கள அவன் பக்கம் திருப்பி டைட்டா ஹக் பண்ணி தூங்கிடுறான். இப்போ ஒரு ஏர்லி மார்னிங் இருக்கும் 5:00. ஜேகே எழுந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணாம விண்டோ வழியா எப்படி வந்தானோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். டேஸ் ஸ்கிப் ஆகியிருக்கும். இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபங்ஷன். ஸோ, உங்கள அழகா ரெடி பண்ணி, உங்கள ஒரு சேர்ல உட்கார வச்சு, உங்க சீக்ஸ்லலாம் சந்தனம் தடவி வச்சிருக்காங்க. இப்போ ஜேகே அழகா ரெடி ஆகிட்டு வரான். உங்கள அந்த ட்ரெஸ்ல பார்த்ததும் அவனுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. என்னமோ தெரியல உங்கள ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கான். கூட தான் ஜேகே, ஜிமின் 3 பேருமே வந்திருக்காங்க. ஜிமின் 2 பேருமே வந்திருக்காங்க. அப்போ ஜிமின், "அடியே வயன்! நீயாடி இது?" அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க, "ஹை! என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. இங்க ஜேகே, ஜிமின், 3 பேரும் வராங்க. நீங்க, "ஜங்குக்கா, இங்க பார்த்தியா? நான் அழகா இருக்கேனா? வா, வா நீயும் வந்து எனக்கு வச்சு விடு" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஜேகே, "அ அ இல்லடி நாங்கலாம் வைக்கக்கூடாது." "அ வா ஜங்குக்கா." "அம்மா சொல்லுமா." "வா ஜங்குக்கா, ஃப்ரெண்ட்ஸ் தானே வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தனம்லாம் வச்சு விடுறான். நீங்க அவ்வளோ ஹேப்பியா இருக்கீங்க. அப்போ
"வயன் நான் உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா?" அப்படின்னு ஜிமின் சொல்றான். நீங்க "நானும் தான் உங்க 2 பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ டே சொல்றான், "அப்போ ஜங்குக்காவ மிஸ் பண்ணலையா நீ?" அப்படின்னு கேட்குறான். மிஸ் பண்ணேன். ஆனா நேத்து வரைக்கும்" அப்படின்னு சொல்றீங்க. "நேத்து வரைக்குமா?" அப்படின்னு எல்லாருமே ஷாக்டா கேட்க, "அப்ப நீங்க ஏதோ சொல்ல வரீங்க." ஜேகே ஓகே, ஓகே ஃபோட்டோகிராஃபர் எங்கள ஃபோட்டோ எடுங்க" அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்லிடுறான். அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஜேகே உங்க காதுல வந்து, "ஏய் நேத்து நான் உன்கிட்ட என்னடி சொன்னேன்?" "அ என்ன சொன்ன ஜங்குக்கா?" "நான் உன் கூட தூங்குறது, உன் கூட ஸ்டே பண்ணது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன்." "அ அ ஆமா சொன்னதான். இப்ப எதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்ற நீ?" அவன் தானே கேட்டான்." "இங்க பாரு, அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. நீ தனியா சொல்லலாம். எல்லாருக்கும் முன்னாடி சொன்னா, எல்லாரும் என்ன தானே தப்பா நெனைப்பாங்க." "ஓ! அப்படியா? சரி ஓகே. நான் தனியா இருக்கும்போது சொல்றேன்." அப்படின்னு சொல்றீங்க. "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிர்றான். இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஃபங்ஷன் முடிஞ்சு ஒரு 1 வீக் இருக்கும். இப்ப தான் நீங்க ஸ்கூலுக்கே போறீங்க. உங்க கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவகிட்ட தான் போயிட்டு இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்றீங்க. அப்போ உங்க அந்த ஃப்ரெண்டும், "அப்படியா வயன்? அப்பன்னா இதுக்கப்புறம் நான் சொல்ற மாரி தான் நீ நடந்துக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்றா. நீங்க அ "என்னடி சொல்ற?" அப்படின்னு கேட்குறீங்க. அவளும், "ஆமாடி இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னா, எந்த பாய்ஸ் கூடயும் பேசக்கூடாது. எந்த பாய்ஸையும் உன்ன டச் பண்ண அலோ பண்ணக்கூடாது. உன் பெர்மிஷன் இல்லாம யாருமே உன்ன டச் பண்ணவும் கூடாது. உன்கிட்ட நெருங்கவும் கூடாது. புரிஞ்சுதா? அப்புறம் அவங்க எங்க கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது. யார்கிட்டயும் க்ளோஸா பழகவும் கூடாது. பேசவும் கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றான். "அ ஏன்டி?" அப்படின்னு கேட்குறீங்க. பிகாஸ் நீ பெரிய பொண்ணாயிட்டல்ல. பெரிய பொண்ணானா, இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட கடமை. சரியா? அப்படியா? சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ யார் கூடயும் இன்டிமஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா அப்படின்னா என்னடி? அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு புரியும்போது புரியட்டும். அ சொல்லிடுறேன். இப்பவே சொல்றேன். சரியா? யார்கிட்டயுமே க்ளோஸா இருக்கக்கூடாது. யாராச்சு உன்கிட்ட க்ளோஸா பழகி, உன்ன கிஸ் பண்றதோ, இல்ல உன்ன டச் பண்றதோ, பேடா டச் பண்றதோ இருந்துச்சுன்னா, நீ அவங்க கிட்ட நோ சொல்லணும். இல்லாட்டி உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது அவங்கள என்ன பண்றாங்கன்றது சொல்லணும். புரியுதா? "இவ்ளோ இருக்காடி பெரிய பொண்ணு ஆனா?" "இதுக்கு மேலேயும் இருக்கு. நான் உன்கிட்ட பொறுமையா ஒவ்வொன்னா சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்றா. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே வெளிய போறீங்க. அங்க தான் ஜிமின், ஜேகே 3 பேர் இருக்காங்க. நீங்க போறீங்க. அப்போ ஜிமின், "டேய் மச்சான் ஒயன் வரா" அப்படின்னதுமே ஜேகே அந்த ஸ்மோக்க தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையுமே அப்படியே கழிச்சு விட்டுட்டு அவன் கீழ போட்டு அத மிதிக்கிறான். நீங்க ஸ்பீடா போயிட்டு ஜேகேவ அடிக்கிறீங்க. பைத்தியம்! எதுக்குடி அடிக்கிற?" எதுக்கு அடிக்கிறேனா? உனக்கு எத்தன முறை சொல்லியிருக்கேன் ஸ்மோக் பண்ணாதன்னு சொல்லி. ஏன் நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற? அது புடிச்சா சீக்கிரமா செத்துருவாங்களாம்டா. ஏன்டா நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிற? இதுக்கப்புறம் இது மாரி பண்ணி பாரு. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்." அப்படின்னு சொல்றீங்க. "ஆண்டி இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஆனா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியத தெரிஞ்சு வச்சுக்காத." அப்படின்னு சொல்லி சொல்றான். நான் என்ன தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கேன்? எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்றீங்க. "அப்படிங்களா மேடம்? என்ன தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம்." "ஆ அதுவா? நான் இப்போ பெரிய பொண்ணு ஆயிட்டேன்ல, அதனால எந்த பசங்க கூடயும் பேசக்கூடாதாம். எந்த பசங்க கூடயும் க்ளோஸா பழகக்கூடாதாம். அவங்கள என்ன டச் பண்ண வைக்கக்கூடாதாம். என் பெர்மிஷன் இல்லாம என்ன ஹக் பண்ணவோ, கிஸ் பண்ணவோ, என் கூட இன்டிமஸியா இருக்கவோ அலோ பண்ணக்கூடாதாம்." அப்படின்ட்டு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம ஷாக்டா. "ஏய்! இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னது?" "அ என் ஃப்ரெண்டு சொன்னா." "யாரு?" "ரியா. இன்டிமசின்னா என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க "அ தெரியாது. நான் அவகிட்ட கேட்டதுக்கு, உனக்கே போக போக தெரியும்டி" அப்படின்னு சொல்ட்டா. ஜேகே டீப்ஸ் பிரீத் எடுத்து விட்டு, "சரி ஓகே. அப்புறம் என்ன தெரியும்? சொல்லுங்க கேட்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நக்கலா கேட்குறான். நீங்க "அவ இவ்வளோ தான் சொன்னா. அதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்லி தரல." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "சரிதான். எல்லாம் தெரிஞ்சு தான் வச்சிருக்கேன். பரவால்ல, பரவால்ல." அப்படின்னு ஜேகே சொல்றான். ஏ ஜிமின், டென் 3 பேரும் சிரிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பட் இருந்தாலும் நீங்க அத கேஷுவலா எடுத்துக்கிட்டீங்க. இதான் உங்களோட டேஸஸ்ல ஸ்கிப் ஆகியிருக்கும். இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆயிடுச்சு. நம்ப டே, ஜிமின், ஜேகே 3 பேரும் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க 3 பேரும் எந்த காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, அதே காலேஜ், அதே குரூப் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கிருந்து
3 பேரும் போனப்போ நீங்க ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அழுதுருப்பீங்க. அப்ப எல்லாத்துக்குமாவே உங்க ஃப்ரெண்டு தான் உங்க கூட இருந்திருப்பா. அவ உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது எதுன்னு எல்லாமே சொல்லிக் குடுத்துருப்பா. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே புரியும். அந்த அளவுக்கு இன்னோசென்ட் இல்ல. ஆனாலும் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னோசென்ட்டும் இல்ல, மெச்சூரிட்டியும் இல்ல. 2த்துக்குமே நடுவுல தான் இருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஜேகேக்கும் உங்களுக்கும் இந்த 2 இயர்ஸ்ல சொல்லவே முடியாத அளவுக்கு நெறைய இன்டிமேட்டா நீங்க 2 பேருமே இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. ஜேகேக்கும் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ, அவன் எப்பல்லாம் உங்ககிட்ட கேட்குறானோ, நீங்களும் நோ சொல்லாம அவன் கூட அப்படிலாம் இருப்பீங்க. இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ் நீங்க ஜேகேவோட காலேஜ்ல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ, நீங்க டே, ஜிம்முன்னு ஜேகே 3 பேரும் தேடிட்டு தான் இருக்கீங்க. அப்ப தான் அவங்க கேன்டீன்ல இருக்கிறதா யாரோ சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரின்னு கேன்டீனுக்கு போறீங்க. அங்க டேவும், ஜிம்முன்னு இருக்காங்க. நீங்க அங்க போயிட்டு அவங்க 2 பேருமே டைட்டா ஹக் பண்ணி, "நான் உங்கள எவ்ளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? இப்ப பார்த்தீங்களா நான் உங்க காலேஜ்க்கே வந்துட்டேன்." "ஆஹா" அப்படின்றீங்க. அவங்களும் "வாடி வாடி பைத்தியக்காரி" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் நான் இப்போ ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டேன். நான் ஒண்ணும் பைத்தியக்காரி இல்ல. சும்மா என்ன அதே வச்சு நீங்க கிண்டல் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. "ஓஹோ! அப்படியா? உன்னோட மெச்சூரிட்டி லெவல் என்னன்னு நாங்க டெஸ்ட் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களா, "ம். டெஸ்ட் பண்ணிக்கோ, டெஸ்ட் பண்ணிக்கோ. நான் எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிடுவேன்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்க டேவும், ஜிம்முன்னு சிரிச்சுட்ருக்காங்க. "ஆமா, நீங்க 2 பேரும் தான் இருக்கீங்க. அவன் எங்க?" அப்படின்றீங்க. "அ அ அவனா? அ அது வந்து அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்." அப்படின்ட்டு டே சொல்ல, ரெஸ்ட் ரூம் தானே போயிருக்கான். அதுக்கு எதுக்கு இப்படி இழுத்துட்டு இருக்க நீ?" அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி சடனா எனக்கு வந்துச்சு அவன் எங்க போயிருக்கான்னு." ஓ! சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க 2 பேரும் பேசிட்டுருக்கீங்க. இது ஒரு செட் ஆஃப் ஐஸ் உங்களையே தான் பார்த்துட்டுருக்கு. அப்படியே அவ கண்ணுலலாம் அப்படி நெருப்பா வந்துட்டுருக்கு. அவ மொறச்சுக்கிட்டே அங்கருந்து போயிட்டா. இங்க ஜேகே ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல ரிட்டர்ன் வந்துட்டான். "டேய் எங்கடா போயிருந்த? அடியே வயேன் நீ என்னடி பண்றீங்க? அ நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜுன்னு." "ஓ! ஆமாமா மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீங்களும், "போடா! அததான் இங்க வந்ததுலேருந்து என்னையே மறந்துட்டல்ல நீ." அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. "அப்படிலாம் இல்ல வையன், வா வா" அப்படின்னு சொல்லி உங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டுருக்கான். இப்படியே 3 பேரும் பேசி முடிச்சுட்டீங்க. இப்ப நீங்க கிளாஸ்க்கும் போயிட்டீங்க. இப்படியே தான் அந்த ஈவினிங்கும் ஆகுது. நீங்க இப்போ ஜேகே கூட தான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. வீட்டுக்கும் வந்துட்டீங்க. ஜேகே அவனோட வீட்டுக்கு போயிட்டா, நீங்க உங்களோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ அ உங்க தங்கச்சி தான், "அக்கா எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்குக்கா. நீ கொஞ்சம் சொல்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்களும், என்னடி டவுட்டு? நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். அப்புறமா சொல்லிக் குடுக்குறேன்." அப்படின்றீங்க. "அக்கா ப்ளீஸ்க்கா நாளைக்கு எக்ஸாம்." அப்படின்னு சொல்றா. நீங்களும், "சரி இரு நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என் ரூம்ல வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்றீங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு உங்க ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவளுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகுது. நீங்க ஃபோனே யூஸ் பண்ணல. ஜேகே கிட்டேருந்து நெறைய கால்ஸ், நெறைய மெசேஜா வந்திருக்கு. நீங்க அத பார்க்கவே இல்ல. இப்போ "சாரி ஜங்குக்கா, கொஞ்சம் பிஸியா இருந்தேன்." அப்படின்னு சொல்றீங்க. இங்க ஜங்குக் அப்படி கத்துறான். "டேய் இப்ப எதுக்குடா கத்துற? அ ஏய் நான் எத்தன முறை உனக்கு ஃபோன் பண்றது? ஒரு முறை பிக் பண்ணி நான் வேலையா இருக்கேன்னு சொல்றதுல உனக்கு என்ன ஆயிட போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஜங்குக்கா ஃபோன் சைலன்ட்ல இருந்துச்சுடா எனக்கு தெரியல." அப்படின்றீங்க. "போடி" அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிட்டான். நீங்க அகைன் பண்றீங்க, அவன் எடுக்கல. அகைன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவன் எடுக்கவே இல்ல. நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல, "சரி பண்றது வேஸ்ட்டு. அவனே பண்ணா பண்ணட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுட்டீங்க. உங்க தங்கச்சிக்கும் சொல்லிக் குடுத்துட்டு அவளோட ரூம்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டீங்க. இப்ப நீங்க உங்க ரூம்ல தான் இருக்கீங்க. உங்களோட விண்டோ நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. நீங்க ஓப்பன் பண்றீங்க. "ஏன்டா பொறுக்கி இந்த பக்கமே வந்துட்டுருக்க? மெயின் டோரா வந்தா தான் என்ன?" "ஏய் எனக்கு தெரியும். நீ வாய மூடு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். "அ எ என்னாச்சு ஜங்குக்கா?" அப்படின்னு கேட்குறீங்க. "ஏய் ரொம்ப நாள் ஆச்சு. பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்க, "ஜங்குக்கா எனக்கு டயர்டா இருக்குடா." "எதுக்கு? உன் தங்கச்சிக்கு சொல்லிக் குடுக்கும்போது நல்லா இருந்துச்சா? இப்ப நான் உன்கிட்ட ஏதாச்சும் கேட்கும்போது உனக்கு டயர்டா இருக்கு. அப்படிதானே? சரி ஓகே நான் போறேன்." "ஜங்குக்கா அப்படி இல்ல. நான் அவகிட்டயே சொன்னேன் எனக்கு டயர்டா இருக்குன்னு. ஆனா அவ தான் நாளைக்கு எக்ஸாம்க்கு எனக்கு சொல்லிக் குடுன்னு சொல்லி சொன்னா." "சரி ஓகேடி. நாளைக்கா பண்ணலாம். ஓகேவா? நான் போறேன்." அப்படின்னு சொல்றான். "ஜங்குக்கா கோச்சுக்காத ப்ளீஸ்." "சரிடி நாளைக்கா பண்ணிக்கலாம்." "இல்ல. நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். சரி வா பண்ணலாம்." அப்படின்னு கூப்பிடுறீங்க. "ஜேகே அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் போறேன்." "ப்ளீஸ் ஜங்குக்கா சாரி. நான் பண்ணது தப்பு தான். வா." அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவனும் அதுக்கப்புறம் உங்க கூட அப்படி இப்படின்னு இருக்கான். ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு 2 பேரும் ஹக் பண்ணி படுத்து தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்குறீங்க. ம். வழக்கம் போல போயிட்டானா, இவனுக்கு இதே வேல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடியாகி
காலேஜ் கிளம்பிட்டீங்க. ஜேகே உங்கள விட்டுட்டே போயிட்டான். நீங்க அவனுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா அவன் விட்டுட்டு போயிட்டான். நீங்க அவன திட்டிக்கிட்டே உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் கூட போயிட்டீங்க. நீங்க காலேஜ்ல கேன்டீன்ல தான் இருக்கீங்க. அப்போ நான் ஒரு பொண்ணு நீங்க ஜிமின்டே கூட பேசிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு போயிருப்பா கோவமா அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட வரா. நீங்க அவங்களயே தான் பார்த்துட்ருக்கீங்க. "ஏய் யார்ரி நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நீங்க, "அ நான் ஒயன்." "ஏய் ஒயன்னு தெரியும். ஜிம்மினுக்கும் டேக்கும் நீ யாருன்னு கேட்டேன்." அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நீங்க, "நீங்க யாரு? இத ஏன் நீங்க கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "நாங்க யாரா? நான் தான் ஜிம்மினோட லவ்வர். இவ டேயோட லவ்வர்." அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. "என்னது லவ்வரா? சான்ஸே இல்ல." அப்படின்றீங்க. "ஏன்? ஏன் சான்ஸ் இல்ல?" "இல்ல எனக்கு புரியல." ஏன்னா, அவங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இதுவரைக்கும் அவங்க ஒரு பொண்ண லவ் பண்றாங்கன்றது எங்ககிட்ட சொன்னதே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதுக்கு அவளுங்க சிரிச்சுட்டு, அவங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்க கேட்கலான்னு போம்போது, அதுக்குள்ள ஜிம்மு நாங்க 2 பேரும் வந்துட்டாங்க. நீங்க ஜிம்முனா, என்ன இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி இவங்க 2 பேரும் உன்னோட லவ்வர்ஸாமே ஆமாவா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் என்ன சொல்றதுன்னு தெரியாம, அ அது வந்து சொல்லுடா. ஆமாடி. ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லல? எதுக்கு என்கிட்டருந்து மறைச்ச? நான் அது பொறுமையா சொல்றேன்டி. என்கூட பேசாதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கருந்து போயிட்டீங்க. இங்க டேவும், ஜிமினும் அவங்கள புடிச்சு கத்திட்டு உங்க பின்னாடி ஓடி வராங்க. நீங்க அவங்க கிட்ட பேசாம கிளாஸ்க்குள்ள போயிட்டீங்க. இப்படியே உங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஜேகேவும் வரான். நீங்க ஜேகே கிட்ட கேட்குறீங்க, "இவங்க பாருடா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல." ஏய் ஆக்சுவலி அது லவ்வே கிடையாதுடி. என்ன சொல்ற? ம். இந்த காலேஜ்ல 3 டாப் கேர்ல்ஸ் இருக்காங்க. 3 டாப் பாய்ஸ் இருக்காங்க. அந்த 3 கேர்ல்ஸ் தான் அவங்க. இல்லையே நான் 2 பேரு தான். இன்னொருத்தி அவளோட ஃப்ரெண்டு. ஓ! அப்புறம் அந்த 3 டாப் பாய்ஸு? அது நாங்க தான். ஓ! அப்படி. ம்ஹ்ம். அப்புறம் வேற என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்ப எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்ன? என்கிட்டேருந்து நீங்க எல்லாத்தையுமே மறைப்பீங்க. நான் அதுக்கு எல்லாத்துக்குமே ஓ! ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லி நார்மலா எடுத்துக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி இல்லடி. இவங்களா அது எல்லாமே சொன்னது. டாப் 3 கேர்ல்ஸ், டாப் 3 பாய்ஸ் 2 பேருமே லவ் பண்ணா நல்லாயிருக்கும். சூப்பர் பேர்ன்னு காலேஜ்ல சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால அதுங்களா லவ் பண்றதா எடுத்துக்கிச்சுங்கடி. நாங்களும் சரி நம்மளோட இமேஜ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக அதுங்கள லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்கோம். பண்ணிட்டுருக்கோம்னா, நீயுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜேகே அ அ ஏய் நான்லாம் இல்லடி. இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். நீங்க சீரியஸா? சத்தியமா, சத்தியமா உன் மேல சத்தியமா நான் லவ் பண்ணல. இதுங்க 2ம் தான் அவங்கள லவ் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். சரி நம்புறேன். ஆமா, எதுக்கு நீ காலையில என்னை விட்டுட்டு வந்துடுற? நான் உனக்காக அங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அ இது இல்லடி காலேஜ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்துச்சு. அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்? இல்ல எனக்கு புரியல. என்னை விட உனக்கு அந்த காலேஜ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஒர்க் தான் முக்கியமா? சொல்லு. ஏய் அப்படி இல்ல வயன். பேசாத ஜேகே. இப்போலாம் நீங்க 3 பேரும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றீங்க. நான் தான் நீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி பழையபடி நெனச்சு உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கேன் பாத்தியா என்னோட தப்பு. இதுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ மெயின்டெயின் பண்றேன். அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே கோவம் வந்து உங்கள அடிக்க வரான். என்ன? இப்ப எதுக்கு நீ என்ன அடிக்க வர? இப்ப நீ என்னடி உன் இஷ்டம் மயக்க பேசிட்டு போயிட்டுருக்க? ஜேகே சரி. பின்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா, நான் எப்படி பார்த்துட்ருக்க முடியும் சொல்லு? அததான் நான் தெளிவா சொல்றேன்ல. நாங்க உண்மையா லவ் பண்ணியிருந்தா, இது தாண்டி அதுன்னு சொல்லியிருப்போம். சும்மா நாங்க இமேஜ் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டுருக்கோம். திரும்ப திரும்ப நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா நாங்க என்ன சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும், நீங்களும் ஃபைன். நான் இதுக்கு மேல இத பத்தி பேசல. நீங்களும் விட்டுருங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் போயிருந்திருக்கும். ஒன் ஃபைன் டே நான் டாப் 3 கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன்ல, அவங்களோட நேம வந்து சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து லியா, ஒருத்தர் சாரா, இன்னொருத்தர் யூனா. சாரா வந்து ஜேகேக்கு, லியா வந்து டேக்கு, யூனா வந்து ஜிமின்க்கு. ஓகேவா? இந்த மாதிரி பேர் தான் அவங்க பண்ணி, காலேஜ் டாப் கேர்ள்ஸ், டாப் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஷிப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்‌க்கு வரலாம். நீங்க உங்களோட கிளாஸ்ல தான் இருக்கீங்க. அப்ப அந்த ஸாரா ஜேகேவோட ஹேண்ட புடிச்சு கூட்டிட்டு போயிட்டுருக்கா. நீங்க அவ அப்படி பண்ணதும் உங்களுக்கு செம்ம கோவம். அதுக்கு மேல இவ எதுக்கு அவன கூட்டிட்டு போறா? இவ ஏன் அவன் பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போறா?
அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறீங்க. அவ ரெஸ்ட் ரூம்குள்ள லாக் பண்ணி அவன கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. இது பார்த்ததும் உங்களுக்கு செம்ம ஷாக்டு. உங்க ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. நீங்க டியர் ஐஸோட ஜேகேவ பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அது எதுவுமே தெரியாம அவன் பாட்டுக்கு கிஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க கண்லேருந்து டியர்ஸா வந்துட்டுருக்கு. நீங்க எதுவுமே சொல்லாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. இங்க உங்க கிளாஸ்ல உட்காந்து அப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்க கிளாஸ் பசங்கள்லாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு. நீங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே சமாதானம் ஆயிட்டீங்க. இப்போது ஜேகே ஈவினிங் உங்கள கூட்டிட்டு போறதுக்காக வரான். நீங்க ஜேகேவ அவாய்ட் பண்ணிட்டு ஜிம்மினோட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜேகேக்கு என்னன்னே தெரியல. என்னாச்சுன்னு அவன் உங்ககிட்ட கேட்க வரான். நீங்க அவனோட கைய தட்டி விட்டுட்டு ஜிம்மனோட போறீங்க. ஜிம்மன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ளீஸ் ஜிம்னா என்கிட்ட நீ எதுவும் கேட்காத ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜிம்முனும் சரி நீங்கள் ஓகேவானதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு அவனும் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டான். ஜேகே எப்பவும் போல் உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் பிக் பண்ணவே இல்லை. அகெயின் பண்ணுறான். அகெயினும் பிக் பண்ணல. நீங்கள் இன்னொரு முறை பண்ணுறான். பிஸின்னு வருது. உனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ஆச்சு? எதுக்கு நீங்கள் பிளாக் பண்ணீங்க? என்னன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். விண்டோ க்ளோஸில் இருக்குது. அவன் நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. சரி நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினச்சி அவன் போயிட்டான். இப்படி தான் ஒரு 2 வீக்ஸ் கிட்ட நீங்கள் ஜேகேவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே உங்ககிட்ட என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டோம். நீங்கள் ஒரு பதில் கூட சொல்லலை. இப்போது ஜிம்மன் தான் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ப்ளீஸ் என்கிட்ட எதையும் கேட்காத. நீ அதை பற்றி கேட்குறதா இருந்தால் என்கிட்ட பேசாத அப்படின்றீங்க. ஒயன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னு சொன்னா தானே ஒயன் எங்களுக்கு புரியும். ஒயன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஜேகே நீ பேசாமல் ஒரு மாதிரி இருக்காண்டி. அதே உனக்கு புரியல. ஓ நான் பேசலன்னு அவன் ஒரு மாதிரி இருக்கான். இதை என்ன நீ நம்ப சொல்கிறியா? ஒயன் என்னடி பேசுகிற? உனக்கு ஜேகே பற்றி தெரியாதா? ம் தெரியும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இப்போது ஜேகே யார் நீங்கள் யாருன்றது நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றீங்க. என்ன ஒயன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரான். என்னன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒயன் கொஞ்சம் தெளிவாக சொல்லு. புரிகிற மாதிரி கொஞ்சம் பேசு. அப்படியா? சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? ம் இந்த காலேஜில் இருக்க டாப் 3 கேர்ள்ஸை நீங்கள் ஜஸ்ட் உங்களோட நேமுக்காக தான் அவங்கள லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆமாடி. அப்போது ஹேக் பண்ணுறவங்க கூட யாராவது கிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்க 2 பேரும் உங்களை ஷாக்டாக பார்க்குறாங்க. சொல்லு கிஸ் பண்ணுவியா? இல்லடி. பொய் சொல்லாமல் சொல்லு ஜிம்னா. கிஸ் பண்ணுவீங்களா? சத்தியமாக இல்லடி. ஹேக் பண்ணுறவங்ககிட்ட எப்படி கிஸ் பண்ண முடியும்? அப்போது ஜேகே எதுக்கு பண்ணா அப்படின்றீங்க. அவ்வளோதான். அவங்க 2 பேரும் உங்களை ஷாக்டாக பார்க்குறாங்க. ஒயன் என்ன சொல்கிற? அவன் என்கிட்ட என்ன சொன்னான்? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் கூட பண்ணலடி. அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னான். அட்லீஸ்ட் நீங்களாச்சு ஆக்ட் பண்ணுறத ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் அவன் என்கிட்ட அது கூட சொல்லலை. ஆனால் அன்னைக்கு ரெஸ்ட் ரூமில் வச்சு 2 பேரும் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? அப்போது அவ்வளோ லவ் பண்ணுறான்னா அப்புறம் எதுக்கிட்ட அவன் என் கூட படுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒயன் நீ நினைக்கிற மாதிரி போதும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க. இனிமேல் அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட பேச வராதீங்க சொல்லிட்டேன். ஒயன் நான் சொல்கிறது நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். இதுதான் என்னோடய முடிவு. கேட்டிங்களா என்ன ப்ராப்ளம்னு? இதுதான் ப்ராப்ளம். அவன் என்னை சீட் பண்ணியிருக்கான். ஓகே, அவனுக்கு தேவைப்படும் போது என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ நான் தேவையில்லைன்னும் போது என்னை குப்பையில் தூக்கி போடுற தூக்கி போட்டுட்டான். அன்றைக்கி மார்னிங் காலேஜில் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னது அவளை பிக்கப் பண்ணிட்டு தானே வந்தான். அப்போது என்னை விட அவளுக்கு அவள் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி இல்லை போதும். நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். நீங்கள் பேசுறது எதுவும் கேட்க நான் தயாராக இல்லை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சு போச்சு. ஓகே, அவனை யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் இன்னோசெண்ட்டாக இருக்கிறத அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் நான் இன்னோசெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. அவன் கூப்பிடுறப்பெல்லாம் நோ சொல்லாமல் அவன் கூட படுத்தன்ல, அதுதான் என்னை சீப்பாக பிளான் பண்ணி ஏமாற்றிருக்கான். என்னோட இன்னோசெண்ட்டை வச்சு அவன் ப்ளே பண்ணியிருக்கான்.
நான் இது என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இவ்வளோ நாள் நீங்கள் இன்னோசென்ட்டா இருக்கன்னு சொல்லும்போது நான் நம்பல. ஆனா, நீங்க என்ன ஏமாத்தும்போது தான் நான் எவ்வளோ இன்னோசென்ட்டா இருக்கேன்றது எனக்கு புரியுது. இதுக்கு மேல நான் இன்னோசென்ட்டா இருக்க போறதில்ல. யார எங்க வைக்கணுன்றது நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கும், எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவ்வளோ நாள் நான் முட்டாளா இருந்ததெல்லாம் போதும். இனியும் நான் முட்டாளா இருக்க போறதில்ல. உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லுங்க. இனி வயன் நீ நடிக்கிறதெல்லாம் நம்ப போறதில்ல அப்படின்னு சொல்லி. சரிங்களா? வயன் நீ ஏதோ புரியாம பேசுற வயன். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுருக்க. அப்படி இல்ல, கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண விடு. நீங்க எதையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம். ஓகேவா? இனி நீங்க 3 பேரும் வேற, நான் வேற. உங்களுக்கு என்கிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, வாங்க பேசுங்க. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனா, உன்னோட ஃப்ரெண்ட பத்தி என்கிட்ட பேசக்கூடாது. அப்படி யாராச்சு அவன பத்தி பேசுறதோ, இல்ல அவன் வந்து என்கிட்ட பேசுறதோ இருந்துச்சுன்னா, நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். இது லாஸ்ட் வார்னிங். அவன பத்தி யாரும் என்கிட்ட பேசவோ, கேட்கவோ கூடாது. தட்ஸ் மை ஃபைனல் டிசிஷன். நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேக்க கோவமா எடுத்துட்டு போயிட்டீங்க. இங்கட்டே அவன் பாக்கெட்ல இருக்க ஃபோன் எடுத்து தான் கட் பண்றான். லைன்ல ஜேகே தான் இருந்திருப்பான். நீங்க பேசின எல்லாமே கேட்டிருப்பான். அவனுக்கு என்ன பண்றது, என்ன சொல்றதுன்னு சுத்தமா தெரியல. நீங்க இதுதான் பிரச்சனைன்னு அவன்கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அவன் ஓப்பனாவே எல்லாமே சொல்லியிருப்பான். இவ்வளோ தூரம் போக விட்டுருக்க மாட்டான். அப்படின்னு அவனுக்குள்ள அவ்வளோ தாட்ஸ் போயிட்டுருக்கு. ஆனா, உங்ககிட்ட இப்போ உடனே பேசினா நீங்க இன்னும் கோவம் தான் படுவீங்க. கொஞ்ச நாள் போகட்டும், பொறுமையா பேசலான்னு அவனும் உங்ககிட்ட எதுவுமே கேட்காம விட்டுடுறான். இப்படியே தான் 1 மந்த் போயிருக்கும். இந்த 1 மந்த்தில் நீங்க டே, ஜிமின், ஜேகே 3 பேரையுமே மீட் பண்ணிக்கவும் இல்ல, பேசிக்கவும் இல்ல. ஆச்சு ஜிமின், டே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி பேசுவீங்க. முன்ன மாதிரி க்ளோஸாலாம் பழகுறதே கிடையாது. அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள மிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க ஜேகே பத்தி பேசினாவே அந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அவ்வளோ கோவப்படுவீங்க. அதனாலயே உங்கள்கிட்ட ஜேகே பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் ஜேகே ஃபேமிலி கூட அவ்வளவா உங்கள மீட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. 1 மந்த் நீங்க காலேஜுக்கு போவீங்க, வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, ரூம விட்டு கூட வெளிய வரமாட்டீங்க. இப்படியே தான் இருந்திருக்கும் இந்த 1 மந்த்து. ஜேகேவால உங்கள மீட் பண்ணியிருக்கவே முடியாது. உங்கள பார்க்கணும்னு நெனச்சாலும், நீங்க அவன பார்க்க மாட்டீங்க. உங்கள நீங்க காமிச்சிக்கவே மாட்டீங்க. எங்க வீட்ல தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அது ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜேகே உங்கள எப்படியாச்சும் பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்றான். பட் அதுக்கு சான்ஸே கிடைக்கல. நீங்க அவன பத்தி பேசினாலே கோவப்படுறீங்க அப்படின்றதுனால, அவங்க ஃபேமிலி கூட இப்போ ஜேகே எந்த கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்றது கூட உங்களால தெரிஞ்சுக்க முடியல. அவங்க ஃபேமிலி ரொம்பவே சஃபர் ஆகுறாங்க. ஜேகே இப்படி இருக்கிறதுனால. அவன் இப்போ ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டான். நீங்க பேசாத ஒவ்வொரு நாளும் அவன் 24/7மே ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசுறதில்ல, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் பேசுறதில்ல. இப்படியே இருக்கிறதுனால ஜேகேவோட ஃபேமிலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு எப்படி என்ன சொல்லி ஜேகேவ சமாதானப்படுத்துறது? என்ன பிரச்சனை உங்களுக்கும் ஜேகேக்கும் தெரியல. ஆனா நீங்களும் ஜேகேவும் பேசிக்கிறது இல்லன்றது மட்டும் உங்க 2 ஃபேமிலிக்குமே தெரியும். அவங்க ஏதாச்சும் பேசலனாலும் நீங்க அதுக்கு ஒழுங்கா கோஆப்ரேட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால அவங்களால பேசவும் முடியல. இப்படியே தான் ஒரு 1 மந்த்துமே போயிருந்திருக்கும். இப்போ டேவும், ஜிமினும் தான் உங்க கிட்ட பேசிட்டுருக்காங்க. நீங்க "இல்ல ஜிமுனா புரிஞ்சுக்கோ" அப்படின்றீங்க. அப்ப டே "ப்ளீஸ் வயன், நம்ப இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லடி. நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ப்ளீஸ் வேற யாருமே வேண்டாம். நீ, நான், ஜிமின் 3 பேர் மட்டும் போலாம். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு. ப்ளீஸ் வயன் எங்களுக்காக எங்களுக்காக. நீ ஜேகே மேல தாண்டி கோவமா இருக்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ப்ளீஸ் டி எங்க கூட வாயேன். சத்தியமா சொல்றேன் அவன் வரமாட்டான். நீ, நான், ஜிமின் 3 பேர் மட்டும் போலாம் அப்படின்ட்டே சொல்றான். உங்களுக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஏதோ மாதிரி இருக்கு. நீங்களும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே உங்களுக்காக வரேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவ்வளோதான் டேக்கும் ஜிமினுக்கும் அவ்வளோ ஹாப்பி. சரி ஓகே.
அப்போது நாளைக்கு ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படின்னு சிரிக்கிறீங்க. இப்படியே தான் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் வரும்போதே ஜிமினும் டேவோ உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. டேய் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இல்லை இல்லை நம்ம இப்போவே போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. நீங்களும் அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துலையுமே சுற்றி ஜாலியாக இருக்கீங்க. இந்த 1 மந்த்தில் நீங்கள் மிஸ் பண்ணது எல்லாமே அவங்களோட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கீங்க. இப்போ ஃபைனலாக பீச்சுக்கு தான் வந்திருக்கீங்க. அங்கே வாட்டர்லலாம் விளையாடிக்கிட்டு கால் நனைச்சிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டுருக்கீங்க. ஃபைனலாக அங்கே வந்து உட்கார்றீங்க. அப்போது நீங்கள் சென்டரில் உங்கள் லெஃப்ட் சைடு ஜிமினும் ரைட் சைட் டேவும் இருக்காங்க. நீங்கள் ஜாலியாக அந்த சன்செட்டை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஷேடோ உங்கள் முன்னாடி தெரியுது. நீங்கள் யாருன்னு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே. உங்களுக்கு வந்த கோவத்துக்கு நீங்கள் 2 பேரையும் அப்படி பார்த்து முறைக்கிறீங்க. அப்போது ஜிமின், "வயன் உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலடி. அதனால தான் ஜிமினா என்னை ஏமாத்திட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் ஃபோர்ஸ்டாக அவனோட கையை தட்டி விட்டுட்டு, "என் கையை பிடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, புரியுதா?" அப்படின்றீங்க. சரி வயன், நான் 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 உன்னை பிடிக்கல, நான் டச் பண்ணல. பட் எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடுடி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ். நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளீஸ் வயன், ஒரு 5 மினிட்ஸ் கொடுடி. அந்த 5 மினிட்ஸ் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ கோவம் வேணாலும் படு. ப்ளீஸ் வயன், ஒரு 5 மினிட்ஸ் கொடு அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் அங்கேருந்து போக தான் பார்க்குறீங்க. அப்பட்டே, வயன் ப்ளீஸ் டி, நாங்கள் கூப்பிட்டோம் நீங்கள் வந்தல்ல, ப்ளீஸ் எங்களுக்காகவாச்சும் அவனுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடு. அவன் அவன் மேலே இருக்க தப்பை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் பீச்சை பார்த்த மாதிரி நின்னுட்டீங்க. இங்கே ஜேகே உங்களை பார்த்த மாதிரி டியரி ஐஸோட ஒயன் அப்படின்னு கூப்பிடுறான். உங்களுக்கும் ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. பட் நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. நான் எவ்வளோ சாரி கேட்டாலும் நான் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது வயன். பட் ஐம் சாரி டி, நான் இதை வேணும்னு பண்ணலை. ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சாரியா? நீ பண்ணதுக்கு சாரி சொன்னால் சரியாக போயிடுமா? என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்க. நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு போனப்போ நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியுமா? எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா? லோன்லியாக இருந்தேன். அப்போது ரியா தான் எனக்கு பாதுகாப்பாக இருந்தா. எனக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்டிவாக இருந்தா. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்றது வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்தா. மிஸ் பண்ணி அழும்போதெல்லாம் அவள் தான் எனக்கு துணையாக இருப்பாள். அழாதன்னு எனக்கு தோள் கொடுப்பா. ஆனால் நான் அழுததுக்கெல்லாம் ரீசனே இல்லைல்ல. இங்கே நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்க. உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச பொண்ணோட ஹாப்பியாக தான் இருந்திருக்க. ஆனால் நான் தான் தினம் தினம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கேன். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. ரியா கிட்ட நான் இன்டிமசினா என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்கிட்ட சொன்னது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிறதும் லவ்வர்ஸ்குள்ளே நடக்கிறதும் தான் இன்டிமசின்னு சொன்னான். அப்போ எனக்கு புரியல. நான் அவகிட்ட கேட்டதுக்கு அவள் டீட்டெயில்டாக என்கிட்ட சொன்னான். அப்போ நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் நீ என்னை லவ் பண்ணுறன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ என்னை யூஸ் பண்ணிப்பேன்னு நான் ஒரு நாள் கூட நினைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, ஒயின் ப்ளீஸ் ஸ்டாப், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் அதை சொல்ல தாண்டி உங்ககிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. நான் உன்னை யூஸ் பண்ணிக்கல வையன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் வையன், இதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோ. நீங்கள் ஜேகே அப்படி சொன்னதும் உங்களோட ஐஸை ரோல் பண்ணுறீங்க. அது ஜேகேக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் அவன் அதை பெருசாக எடுத்துக்காமல் உங்ககிட்ட அகெயின் பேச ஸ்டார்ட் பண்ணுறான். வயன், நான் சொல்கிறது உண்மை தான் வயன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, அதுதான் உண்மை. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். நீ புரிஞ்சுப்பேன்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல. பட் நான் சொல்லாதது இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நான் நினைக்கவே இல்லை வயன். ட்ரஸ்ட் மீ, ஐ ரியலி ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. பேசி முடிச்சிட்டியா?
நான் போட்டுமா? அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே தலை குனிஞ்சு நின்னுட்டுருக்கான். அப்போ நீங்க போக பார்க்குறீங்க. அகைன் ஜேகே உங்க கைய பிடிக்கிறான். நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன டச் பண்ற வேலை வேண்டாம். சரி வயன். நான் இன்னும் பேசி முடிக்கல. நான் சொல்ல வந்தத சொல்லிடுறேன். சரியா? நான் எதையும் பேச விரும்பல. அப்படின்னு சொல்லிட்டு அவன், ஆமா. நான் சாராவ கிஸ் பண்ணது உண்மதான். நான் அது இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அது ஏன் பண்ணேன்னு அப்படின்னு சொல்ல வரான். நீங்க எதுவுமே சொல்லாம உங்க கண்லேருந்து தண்ணி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு. அவன், இங்க பாரு வயன். நீ என்ன தப்பா நெனச்சுக்கோ. கேவலமானவன்னு கூட நெனச்சுக்கோ. ஆனா அத நான் ஏன் பண்ணேன்றத சொல்லிடுறேன் வயன். ஃபர்ஸ்ட்டு இந்த காலேஜுக்கு நான் வரும்போது ரொம்ப நீ எப்படி என்னை விட்டு இருக்க முடியாமல் ஃபீல் பண்ணியோ அதே மாதிரி தான். நீ இல்லாம என்னால் இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இவனுங்க கிட்ட வேணால் கேட்டுப்பாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வயன். அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு இப்போ தெரியல. பட் நான் ரொம்ப அழுதுருக்கேன். அப்போ தான் இவங்க 3 பேரும் வந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு சுத்தமாக இது இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒன்லி ஒன்ஸ் இந்த காலேஜில் டாப் 3 கேர்ள்ஸ், டாப் 3 பாய்ஸ் செலக்ட் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி செலக்ட் பண்ணல தொடர்ந்து 2 வருஷமா நாங்க தான் இருந்திருக்கோம். அதனால ஸ்டார்ட்டிங்லேருந்தே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டாப் 3 கேர்ள்ஸ், டாப் 3 பாய்ஸ் 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்ட் கப்புலாக இருக்கும், பெர்ஃபெக்ட் கப்புலாக இருக்கும்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணுங்க மனசில் ஆசையை வளர்த்து விட்டுட்டானுங்க. அவங்க 3 பேர் எங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நாங்கள் எவ்வளவோ நோ சொல்லியும் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே லியாவை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜிமன் யூனாக்கு ஓகேனும் சொல்லாமல் இல்லைன்னும் சொல்லாமல் வச்சுருக்கான். அவன் பேசுவா, இவனும் பேசுவான், அவ்வளோதான். ஆனால் நான் ஜாரா கிட்ட எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீ விட்டுருன்னு. ஆனா அவ என்கிட்ட சொன்னது, இங்க பாரு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. உனக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும். பிகாஸ் இந்த காலேஜ்லே நிறைய பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்துறாங்க. ஆனா நீ யாரையுமே லவ் பண்ணாம என்ன லவ் பண்றேன்னு தெரிய வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். டாப் 3 கேர்ள்ஸ்ல நானும் ஒருத்தி. இப்போ டாப் 3 பாய்ஸை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, எல்லாருக்குமே வயிறு எரியும். அதனால சொல்கிறேன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லை எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ அட்லீஸ்ட் நடிக்கவாது என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. நானும் சரி நடிக்கிறதுக்காக தானே ஃபஸ்ட்டு நான் நடிக்கவும் முடியாதுன்னு சொன்னேன். இவனுங்க தான் என்னை கன்வின்ஸ் பண்ணி நடி நடி நடின்னு சொன்னானுங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவகிட்ட நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் இந்த 2 இயர்ஸ் அன்னைக்கு அவளை காலேஜில் ட்ராப் பண்ணதுக்கு ரீசனும் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு என்னை சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கா. எனக்கு உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா தாங்கிக்க முடியாது வையன். என் கூட இருக்கும்போது நான் அதை ஃபேஸ் பண்ணிப்பேன். நீ என் கூட இல்லாத போது அவள் உனக்கு ஏதாச்சும் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், அது என்னால் தாங்கிக்க முடியாது வையன். அதனால தான் நான் அவள் என்ன சொன்னாலும் கேட்டுட்டேன். அவள் என்னை இங்கே ட்ராப் பண்ண சொன்னான் காலேஜில். நானும் சரின்னு சொல்லி ட்ராப் பண்ணேன். உன்கிட்ட சொன்னா நீ ஹர்ட் ஆவியோ அப்படின்றதுக்காக தான் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு சொல்லி போய் சொன்னேன். அப்போ கூட நான் உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல வையன். நீ ஹர்ட் ஆகுவ அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் அவளை நான் கிஸ் பண்ணது, அவள் என்னை கூட்டிகிட்டு போகும்போது கூட நான் அவகிட்ட எவ்வளவோ கெஞ்சினேன். என்னை விட்டுரு ப்ளீஸ், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விடு விடுன்னு சொன்னேன். ஆனால் அவள் கேட்காம என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனான். ஆனால் சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லி போனேன். அவன் என்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் போனான். ஆனால் சடனாக அவள் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கல. ஸ்டார்டிங்கில் நான் அவளை புஷ் பண்ண ட்ரை பண்ணேன். என்னோடய ஐஸை ஓப்பன் பண்ணி நான் அவளை பார்க்கும்போது எனக்கு நீ தான் தெரிஞ்ச. எனக்கு அது ஜாராவா தெரியல, ஒயனா தான் தெரிஞ்சுது. அதனால தான் ஒயனை கிஸ் பேக் பண்ணேன். அது ஜாரான்னு தெரிஞ்சிருந்தா நான் கிஸ் பண்ணவும் அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன். அவளை புஷ் பண்ணியிருப்பேன் ஒயன். ட்ரஸ்ட் மீ, இதுதான் ட்ரூ. நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை சீட் பண்ணவும் இல்லை. நான் உன்கிட்ட இதை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கணும். நான் சொல்லாமல் போனது என்னோட தப்பு தான். அந்த தப்புக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடு. பட் என்கிட்ட பேசாமல் என்னை விட்டு விலகி போகாது. என் லவ் ட்ரூ இல்லைன்னு சொல்லாத.
நான் உன்ன உண்மையா லவ் பண்றேன். உன்ன நான் யூஸ் பண்ணிக்கல ஒய்யன். இதுதான் உண்மை. ப்ளீஸ் டி நம்பு அப்படின்னு சொல்றான். நீங்க அவன் அவ்ளோ சொல்லியும் எதுவுமே கேட்காம நின்னுட்டு இருக்கிறதுனால, அவனுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அந்த சாண்ட்லயே அவன் நீல் டவுன் பண்ணி செம்மையா அழுதுட்டுருக்கான். இப்போ ஜிம்முன் இங்க பாரு ஒய்யன். நான் பேசுறது இப்போ கரெக்ட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. பட் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. அவன் உன்ன உண்மையா லவ் பண்றான். அது நாங்க லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா, நீங்க இல்லாதபோது அவன் ஃபீல் பண்ணான் தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கப்புறம் இந்த ஸாரா வந்ததும், அவன் அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஸாரா கூட பேச ஸ்டார்ட் பண்ணான். ஆனா, அவன் க்ளோஸா இருந்தான் நான் சொல்ல மாட்டேன். பேச ஸ்டார்ட் பண்ணான். போவான், வருவான் எல்லாமே பண்ணான். அவன்கிட்ட நெறைய டைம் சொன்னேன். "நீ ஒயன்கிட்ட மறைக்கிறது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்டா. நீ ஒயன்கிட்ட சொல்லிடு, சொல்லிடுன்னு." அவன் என்கிட்ட சொன்னது, "இல்ல நான் ஒயன்கிட்ட சொன்னா அவளுக்கு ஹர்ட் ஆகும். இப்போ ஸாரா என்கிட்ட நார்மலாவே பேசினாலும், அவளுக்கு அது தப்பா தான் தெரியும். நான் இது இன்னும் கொஞ்ச நாள் தானே, முடிஞ்சதுக்கப்புறம் ஒயன்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன். விட்டுடுங்கடா. அது கொஞ்ச நாள் தானே, கொஞ்ச நாள் தானே" சொல்லி இதுலயும் அவன் பேச விடாம பண்ணிட்டான். சரி, இது சீரியஸா போகாது அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். கொஞ்ச நாள் உனக்கு இது தெரிய வந்ததுக்கப்புறம், அவன் அவன் அவனா இல்ல வயன். ரொம்ப அழுவ ஆரம்பிச்சான். "உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு தான் அவன பத்தி பேசினாலே பிடிக்கலையே! கோவமா போயிடுறியே! நீ பேசாத. இந்த 1 மந்த் அவன் எவ்ளோ சஃபர் ஆனான்னு உனக்கு தெரியுமா? ம். அவன் ஸ்மோக் பண்ணவே உனக்கு பிடிக்காதுன்னு சொல்வேன். ஆனா இப்போ அவன் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டான்." அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு செம்ம ஷாக்டா நீங்க ஜிம்மன டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அப்பட்டே ஆமா வயன். அவன் ட்ரிங்க்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டான். நாங்க எவ்ளோ கண்ட்ரோல் பண்ணியும் ம்ஹ்ம். அவனுக்கு நிம்மதி குடுக்குறதே அந்த ட்ரிங்க்ஸ் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். 24/7ம் குடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் காலேஜ் கூட வரதில்ல. அத நீ நோட் பண்ணியிருக்கியா? வீட்ட விட்டு வெளியவே வரமாட்டான். எப்போ பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் அவன் பேரண்ட்ஸ் கிட்ட கூட பேச மாட்டான். எங்க கிட்ட கூட பேச மாட்டான். அவன் நிதானத்துல இருந்தா தானே பேச முடியும். எனி டைம் போதையிலேயே இருப்பான். நாங்க அவன எவ்வளவோ கன்சோல் பண்ணாலும், அவனுக்கு அதெல்லாம் தேவையில்ல. அவனுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் தேவை. அப்படி அவன் கொஞ்ச நேரம் நார்மலா இருந்தாலும், உன்ன பத்தி பேசி பேசி அழுவ ஸ்டார்ட் பண்றான். எங்களுக்கு அவன எப்படி கம்ஃபோர்ட் பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இவன் இப்படி இருக்கிறத பார்த்து, அவங்க ஃபேமிலி ஃபுல்லா சஃபர் ஆனாங்க. தினமும் எங்ககிட்ட சொல்லி அழுவாங்க. அவங்க அந்த மாதிரி பெர்சன்ஸே கிடையாது. எது நடந்தாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க. ஆனா, அவன் பையன் இப்படி இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு, எந்த அம்மானால தான் தாங்கிக்க முடியும் சொல்லு? அவங்க உன்கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்க. ஆனா ஜேகே தான், "வேணாம்மா, எனக்காக பேச போய் அவ உங்ககிட்ட கோவமா பேசிட போறா. வேணாம்மான்னு" இவன் தான் ஆன்ட்டிய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். இது எல்லாமே எதுக்காக வயன்? அவன் உன்ன லவ் பண்ணல, உன்ன சீட் பண்றான் அப்படின்னு நீ நீ சொல்றல்ல? அவன் அந்த மாதிரி பண்ணியிருந்தா, நீ போனா போட்டும் அப்படின்னு விட்டுட்டு, அந்த ஸாரா கூட அவன் ஓப்பனா நடந்திருக்கலாம். சுத்தி இருந்திருக்கலாம். எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனா இல்ல. அவன் உன்ன லவ் பண்றான் அப்படின்றது, நீ இல்லாதபோது தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் எந்த அளவுக்கு உன்ன லவ் பண்றான் அப்படின்றது. வயன் ப்ளீஸ் வயன். நாங்க சொல்லி தான் உனக்கு ஜேகே பத்தி தெரியணும்னு அவசியம் இல்ல. ம். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க ஜேகேவையே பார்க்குறீங்க. ஜேகே செம்மையா அழுதுட்டுருக்கான். ஜேகே லெவலுக்கு கீழ உட்காந்து ஜங்குக்கா அப்படின்றீங்க. ஜேகேக்கு நீங்க அப்படி கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால அவனுக்கு என்ன எப்படி ஃபீல் பண்ணான்னு தெரியல. உங்கள டைட்டா ஹக் பண்ணி வயன் வயன் ஐம் ரியலி லவ் யூ வயன். என்னோட லவ் பொய் இல்ல வயன். என் லவ் பொய் இல்ல வயன் அப்படின்னு சொல்றான். நீங்க நான் நம்புறேன் ஜங்குக்கா. ஐம் சாரி. நான் தான் தப்பு. உன்ன புரிஞ்சுக்காம உன்கிட்ட நெறைய கோவப்பட்டுட்டேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லி நீங்க செம்மையா அழறீங்க. ஜேகே உன் மேல எந்த தப்பும் இல்ல வய்யன். நான் இத உன்கிட்ட நேரா சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கயேன், உனக்கு இவ்ளோ சந்தேகம் வந்திருக்காது. நான் உன்ன லவ் பண்றேன்னு சொல்லாமலே உன் கூட அப்படிலாம் இருந்ததுனால தானே உனக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ சொல்றேன் வய்யன். நான் ரொம்ப லவ் பண்றேன் வய்யன். இதுதான் உண்மை. அப்படின்னு சொல்றான். நீங்க
அவன் ஃபேஸை கட் பண்ணுறீங்க. அவனோட ஃபேஸ் ஃபுல்லாவே ரெட்டிஷ்ஷா இருக்கு. நீங்க சிரிச்சுக்கிட்டே, "எப்படி குழந்த மாதிரி இருக்க பார். இதுக்கெல்லாமா அழுவ?" அப்படின்னு கேட்குறீங்க. "இதுக்கு தாண்டி நான் அழுவுறனே. நீ எனக்கு வேணும். நீ வேணுன்றதுனால தான் நான் இந்த அளவுக்கு அழுவுறேன்." அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிச்சுக்கிட்டே, "சரி அழாத. ம். நான் உன்ன மன்னிச்சுட்டேன். சரியா?" அப்படின்றீங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஜிமினும், டேவும் உங்க 2 பேரையும் சேர்த்த மாதிரி டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. "அப்பா! எப்படியோ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டாங்க." அப்படின்னு அவனுங்க 2 பேரும் சேம் டைம்ல சொல்றாங்க. நீங்க அவங்க 2 பேரும் சேம் டைம்ல சொன்னத பார்த்து நீங்களும் ஜேகேவும் சிரிக்க ஸ்டார்ட் பண்றீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் ஜேகேவும் தனியா உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, "இங்க பாரு வயன், நான் இப்போ மட்டும் உன்ன லவ் பண்ணலடி. சின்ன வயசுலேருந்தே நான் உன்ன லவ் பண்றேன்." "வாட்? சின்ன வயசுலேருந்தா?" "ஆமாடி. அதுக்கு பேரு லவ்வுன்னே தெரியாத வயசுலேருந்தே நான் உன்ன லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். தெரியுமா? ஸ்டார்ட்டிங்கில நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு அன்னாயிங்கா இருக்கும். அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா போக போக நீ என்கிட்ட பேசலனாலும், உன்ன ஒரு நாள் பார்க்கலனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் தான் நான் உன் கூடவே தூங்க ஸ்டார்ட் பண்ணேன். உன் கூடவே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். எங்கே போனாலும் உன் கூடவே இருப்பேன். இப்படியே இருந்து பழகிருச்சு. அந்த நீ ஏஜ் அட்டெண்ட் பண்ண 6 டேஸ் உன்ன பார்க்க முடியாம இருக்கணும்னு சொன்னப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படிடா உன்ன பார்க்குறது? உன்கிட்ட பேசாம இருக்கிறது? அப்படின்னு நான் நிறைய யோசிச்சேன். அதுக்காக தான் உன்னோட கால்ஸை நான் அவாய்ட் பண்ணேன். ஆனா நீயே எனக்கு கால் பண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போ தான் என்னோட லவ்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்போலேருந்து நான் உன்னை வேறு மாதிரி பார்க்கல வயன். நீ பெரிய பொண்ணு ஆயிட்ட. இதுக்கப்புறம் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும்னு தான் யோசித்தேன். ஆனால் என்னால் முடியல. ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் எப்படி உன்னை விட்டு விலகி இருக்க முடியும் சொல்லு? அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் ஜேகேவையே பார்க்குறீங்க. ஆமாம் வயன், நைட்டு நீ தூங்குனதுக்கப்புறம் உனக்கே தெரியாமல் நான் உன்னை எவ்வளோ கிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நீ தூக்கத்தில் என்னை விடுஜாங்க தூங்கிட்டுருக்கல்ல, எதுக்கு என்னை இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் க்யூட்டாக இருக்கும். நானும் அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுவேன் தெரியுமா? இதே மாதிரி தான் நான் உன் கூட என்னைக்கெல்லாம் தூங்குறேனோ அன்றைக்கி எல்லாமே உன்னை கிஸ் பண்ணுவேன். ஆனால் நான் உன் கூட அப்படியே க்ளோஸாக இருந்ததெல்லாம் வந்து உனக்கு தெரிஞ்சு நான் அப்போ தான் நீ நினச்ச ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கிஸ் பண்ணுறேன்னு சொல்லி. அப்படி இல்லை. நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே கிஸ் பண்ணுவேன்டி. ஆனா அது உனக்கு தான் தெரியாது." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். நீங்க அவன ஃப்ராடு, இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்கியா நீ? அப்படின்னு கேட்குறீங்க. நீ ரொம்ப இன்னோசென்ட்டா இருப்ப. அதனால என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் கிஸ் பண்ணுவேன். ஃப்ராடு, இன்னோசென்ட்ன்னே சொல்லி என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. இப்போ நான் இன்னோசென்ட்லாம் இல்ல. ரொம்ப மெச்சூர்டா இருக்கேன் தெரியுமா? அப்படின்றீங்க. அவன், "தெரியும்டி, நீ கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க, "அது இல்ல ஜங்குக்கா. ரியா அப்படி சொல்லும்போது, அப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனா நீ ஸாராவ கிஸ் பண்ணத பார்த்ததும், எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அவ்ளோ கோவம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ்னா அது நீ தான் ஜங்குக்கா எனக்கு." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி விடுடி, அத பத்தி எதுக்கு பேசிட்டு. அதான் சொல்றேன்ல, ஐம் சாரி. அது நீ நெனச்சதால மட்டும் தான் நான் கிஸ் பண்ணேன். இல்லாட்டி நான் அவள கிஸ் பண்ண கூட அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன்டி. என்ன மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க அவன டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது ஜெக்கி ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, "இப்போ கிஸ் பண்ணட்டுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்களும் ம் அப்படின்றீங்க. அவன் உங்கள் லோவர் லிப்பை சக் பண்ணுறான். நீங்கள், "ஜங்குக்கா வலிக்குதுடா அப்படி பண்ணாத" அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, "நான் நைட்டு நீ தூங்கும்போது அப்படி தாண்டி பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறான். "அட பாவி" அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, "ஐ லவ் யூ ஐயன்" அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் "ஐ லவ் யூ டூ ஜங்குக்கா" அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். பாய்.